இறைவன் எப்போ சாப்பிட்டது? இறைவன் சாப்பிட்டாதான் இவன் படையிலே போட போகிறது இல்லையே. ஆனால் இவனுடைய படையில் போன பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன், படையில் போடுறதே எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது. இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது. அந்த நாட்களில் இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்ணுறே தவிர இறைவன் சாப்பிட்டதில்ல. இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையை அடுத்த வாட்டி படையில் போட மாட்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில். அதில் உப்பு போடுறதும் காரணம் என்ன? உப்பு போட்டு நீ சாதத்தில் ஊற்றிட்டு ஆறி போச்சுன்னா நீ திருப்பி சாப்பிடும்போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது, சல்லுன்னு ஆகிடும். அதனால் உப்பு போடாமல் ஊற்றிட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்குன்றதுக்காக உப்பு போடாமல் படையல் போடுற. உப்பு போடுறது எதுக்குன்னா நமக்கு தான் சொரணை ஜாஸ்தி, கடவுளுக்கு சொரணையே கிடையாது. ஏன்னா கோபம் நமக்கு தான் உண்டு, பொறாமை நமக்கு தான் உண்டு, பொச்சிருப்பு நமக்கு தான் உண்டு, கெட்டெண்ணம் நமக்கு தான் உண்டு. இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால. இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. அதனால் உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு. உனக்கு இதெல்லாம் போட்டால் தான் சொரணையாக இருக்குது, அதனால் நீ போட்டு சாப்பிட்ற.